பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2:2-3 வசனங்கள். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென், அல்லேலூயா. நம்ம இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், அவர் இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு, அந்த உபவாசம் முடித்ததுக்கப்புறம் அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டாயிடுச்சுன்னா அவர் இப்போ மனுஷனாக தான் இந்த பூமியில் வந்து பிறந்து வாழ்ந்திருக்கார். அப்போ மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களும் அவருக்கு இருக்குது. அப்போ பசி உண்டான போது நமக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ, சோதனைக்காரன் பிசாசு அதில் தான் குறி வைப்பான். இப்போ அவருக்கு பசி உண்டாயிருக்கணுன்னே, அப்போ இவன் என்ன சொல்கிறான், பிசாசு, நீ அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசுக்கு வேத வசனம் எல்லாம் நல்லா தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பைபிளோடைய ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பிசாசுக்கு நல்லா தெரியும். வசனத்தை கொண்டு தான் அவன் நம்மளை வீழ்த்த பார்ப்பான். இது இப்படி சொல்லியிருக்கு, வசனத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி அவன் வசனத்தை கோடிட்டு தான் நம்மக்கிட்ட செய்ய தூண்ட செய்வான். அவன் தந்திரக்காரன். இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்டே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். இது இன்னொன்று, உலகம் மாமிசம் பிசாசு. இது இந்த பூமியில் நமக்கு ரொம்ப போராட்டமே இதுதான். உலகத்து காரியங்கள், மாமிசத்து காரியங்கள் பிசாசோட இது. இப்போ மாமிசத்துக்குரிய காரியங்கள் தான் இப்போ இந்த பசி எடுக்கிற காரியம். அது சரீர ரீதியான காரியம். மாமிசத்திற்குறது சரீர ரீதியான காரியம். இப்போ சரீர ரீதியாக ஆண்டவருக்கு பசி உண்டாகுது, அவன் இப்படி பண்ண சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்கிறார். அப்போ நம்மளும் எப்படி அறிக்கையிடணும்னா, நம்ம ஜெயம் கொள்ளணும்னா வசனத்தை வாயில் அறிக்கைட்டு, இப்படி எழுதியிருக்கிறதே அதன்படி நீங்கள் நடத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், இப்படி எழுதியிருக்கிறதே பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்ம வசனத்தை வாயில் அறிக்கையிடணும். வல்லமை, அந்த வாயின் வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம ஜெபம் செய்யும்போது நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொன்று, பைபிள் அப்படி திறந்து வச்சு நம்ம வாசிக்கும் போதே அந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் நடத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வசனத்தை ஒன்று படிக்கிற எக்ஸாம்பிளுக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு வாசிக்கும் போது அப்படியே வாசிச்சுட்டு போயிடாம, இந்த வசனத்தை வாசித்து உடனே அதை நம்மளோட வாழ்க்கையெல்லாம் அதை அப்ளை பண்ண, ஆண்டவரே எனக்கு நீர் பலனை கொடுத்துருக்கிறீர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலனை தந்திருக்கிற இந்த வசனத்தின்படி வாசித்த வேத வசனம் எனக்கே உரியது, அதை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன், ஆமென் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதை ஜெபமாக மாற்றணும். அதுதான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லி அதை ஜெபமாக மாற்றும்போது, வசனத்தை வாயில் சொல்லும்போதே அதுக்கப்புறம் தூதர்கள்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க வசனத்தை அறிக்கையிட்டாங்க, அதைபடி செய்யணும்னு சொல்லி. ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவரோட பிதாவின்ட்ட அறிக்கை பண்ணுவது, வாயில் அறிக்கை பண்ணியிருக்கான், வசனத்தை அறிக்கை பண்ணியிருக்கான், அந்த வசனத்தைப்படி நடக்கணும், அவனுக்கு செயல்படுத்தணும்னு சொல்லி அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம வசனத்தை வாயில் அறிக்கையிடணும். அதுக்கு தான் ஆண்டவர் ரோல் மாடலாக நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்கார். இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி.
அப்போ மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கணும்னா வசனத்தை நம்ம வாயில் அறிக்கைட்டு தான் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. சோதனைக்காரன் என்ன சோதனை கொண்டு வந்தாலும் நம்ம ஆவினாலே பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தைகளோட ஆவிக்குரிய செயல்பாடுகளோட நம்ம எண்ணங்கள் செயல்கள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கணும். நம்ம உலகம் மாமிசம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக நம்ம செயல்படணும். இதை நம்ம வசனத்தை அதிகமாக நம்ம பைபிளை ரீட் பண்ணுறதோடு நிற்காம அந்த ஜபமாக மாற்றணும். அந்த ரீடிங்கே ஜபமாக மாற்றணும். அப்படி பண்ணும்போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்வார். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த காலை வேலைக்கா நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. அப்போ அந்த ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்போ புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்க ஆண்டவரே. அப்பா அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா உண்மை தேடுகிற ஜனங்களாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீர் ஆண்டவர் இந்த பூமியில் அப்பா மனிதனாக ஆண்டவர் உருவெடுத்து வந்தபோது மனுஷனுக்குரிய எல்லாம் இயற்கையான எல்லாம் ஆண்டவரே காரியங்கள் நடக்கும்போது உமக்கு பசி உண்டாயிற்று ஆண்டவரே. அப்பா உபவாசம் முடிந்து வரும்போது பசி உண்டாயிற்று. அந்த உபவாசம் 40 நாள் இருந்து வரும்போது அது முடிந்த உடனே பிசாசோட சோதனை நடந்தது. அதே போல் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் நன்றாக எழும்ப வேண்டும், உம்மோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று உம்மோடு உறவாடுறதுக்கு உபவாசம் இருந்து முடிந்த உடனே பிசாசானவன் எங்களையும் சோதிக்க அநேக திட்டங்களை தீட்டுவான் ஆண்டவரே. என்ன இருந்தாலும் உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எப்படி நீர் ஆண்டவரே வசனத்தை சொல்லி இப்படி எழுதியிருக்கதே சொல்லி வாயில் அறிக்கையிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டிரோ அதே போல உம்முடைய வழியில் பின்பற்றுகிற நாங்கள் ஆண்டவரே. அப்பா சோதனைக்காரன் என்ன சோதனையை கொண்டு வந்தாலும் மாமிச ரீதியான அநேக சோதனைகளை கொண்டு வந்தாலும் மாமிசத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களாக அப்பா ஸ்தோத்திர கதை நாங்கள் ஆவியினாலே பிறந்தவர்கள். இந்த மாமிசம் இந்த சரீரம் கூட எங்களுக்கு சொந்தம் ஆண்டவரே, உமக்கு சொந்த ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆவியினாலே பிறக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, பரலோக பிரஜைகள். அல்லேலூயா. நாங்கள் விண்ணகர்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நீர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். உம்முடைய வழியில் பின்பற்றுகிற நாங்கள் ஆண்டவரே விண்ணகர்கள் ஆண்டவரே. அதை அனுதினமும் நாங்கள் உணர்ந்தவர்களாக வசனத்தை வாசிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் வசனத்தை நாங்கள் வாயிலை சொல்லி அறிக்கையிடும்படியாக ஆண்டவரே ஜெயமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மீதும் இந்த அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அடிமை மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு நீர் திட்டமாக வெளிப்படுத்துகிற ஆண்டவரே. வசனத்தை எந்த அளவுக்கு வாயில அறிக்கை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அந்த வசனத்தின்படி சுதந்திரத்துக் கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுடைய மனக்கண்களை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை வலிமையாக நீர் எழுப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை சேவக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.